Hello aspirants. இந்த ப்ராப்ளமை பாருங்கள். The least number of tiles required to pave the ceiling of a room. ஸோ ஒரு சீலிங்கோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் சீலிங் டைமென்ஷன் சென்டிமீட்டரில் எடுத்துக்கலாம். 1517 சென்டிமீட்டர், இங்கே 902 சென்டிமீட்டர், ஃபுல்லாக சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்கொயர் டைல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க டைமென்ஷன் ஸ்கொயருக்கு எதுவும் கொடுக்கல, ஆனால் லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம்க்கு இங்கே ஸ்கொயர் பேவ் பண்ணுறதுக்கு இதோட சைடு கண்டுபிடிக்கணுன்னா 2 நம்பரோட, அதாவது சீலிங்கோட லென்த் அண்ட் பிரெத்தோட காமன் ஃபேக்டராக இருக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப் இதோட நம்பர் ரொம்ப ஒரு பெரிய ப்ரைம் நம்பராக இருக்கும். ஸோ நார்மல் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போட்டால் வராது. ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் போடலாம். 1 டைம் போகும். 902 5 1 6. அகெயின் இப்போ இந்த நம்பர் வெளியவும் இந்த நம்பர் உள்ளேயும் வரும். 902. அகெயின் 1 டைம் 6 1 5 7 8 2. இப்போ இந்த நம்பர் வெளியே 287 6 1 5. 2 டைம் போகும். 14 1 17 1 5 1 4. இப்போ 41 வெளியே போட்டு 287. 7 4s are 28, 7 1s are 7. ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு 0 கிடைக்கும்போது இங்கே எந்த வேல்யூ கிடைக்குதோ அதுதான் HCF. ஸோ 41 HCF இந்த ஸ்கொயரோட சைட். இப்போ அவங்க கேட்குறது லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ் ரெக்வயர்ட் டு பேவ். அப்போது இந்த சீலிங்கோட ஏரியா டிவைடட் பை டைல்ஸோட ஏரியா டிவைட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டைல்ஸ் கிடைக்கும். 1517 இன்ட்டு 902 by 41 into 41. 41 கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் போகுமா? 7. நெக்ஸ்ட் இங்கே போகும்போது 2 டைம்ஸ் 2 times. So 37 22. 37 into 22 14 1 7 74. 814. Option B 814 is the right answer. So that many number of square tiles are required. Subscribe for more problem. Thank you.